இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், ஓட்டர் ஐடி எப்படி மொபைல் ஆப் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதுதான் தற்போது முக்கிய அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைனில் வாக்காளர் பெயர் நீக்க ஆதார் ஓடிபி கட்டாயம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் நீக்கவும் ஆதார் ஓடிபி கட்டாயம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் ஆனந்த் தொகுதியில் ஆன்லைன் வாயிலாக வாக்காளர் நீக்க படிவங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றவை என தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் வலைதளம் மற்றும் செயலியில் இ-சைன் என்ற புதிய அம்சத்தை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய வசதியின்படி இனி ஆன்லைன் மூலம் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்கவும் பெயர் நீக்கவும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இணைக்கப்பட்ட செல்போன் எண்ணுக்கு வரும் ஓடிபி மூலம் ஒப்புதல் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில் பெயர் சேர்க்கிறதா இருந்தாலும் நீக்கிறதா இருந்தாலும் ஆதார் ஓடிபி கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போது வாக்காளர் அட்டைக்கு வெளியான முக்கிய அப்டேட். அடுத்ததாக ஓட்டர் ஐடி கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக மொபைல் ஆப்பில் டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தான் அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ஓட்டர் ஹெல்ப்லைன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் சொல்லி ஒரு மொபைல் ஆப் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. வாட்டர் ஹெல்ப்லைன் சொல்லி ஷோ ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிருக்கிறதால லாக் அவுட்னு இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லாகின் சொல்லி இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த ஆப்பில் உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நியூ யூசர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும். அதன் பிறகு மறுபடியும் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எபிக்னு எபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓட்டர் ஐடி நம்பர் தான் ஓட்டர் ஐடி நம்பர் ஸ்டேட் செலக்ட் பண்ணி ஃபேஸ் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா ரெஃபரன்ஸ் நம்பர் தெரியுன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் பண்ணி ஸ்டேட் செலக்ட் பண்ணி ஃபேஸ் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ரெஃபரன்ஸ் நம்பரும் தெரியாதுன்னா சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். QR கோடு இருந்தால் QR கோட் ஸ்கேன் பண்ணி சர்ச் பண்ணலாம். அப்படின்னா சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், அசம்பிளி நேம் எல்லாமே என்டர் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் வரும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. இது உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியும்னா ஜஸ்ட் நீங்கள் எபிக் நம்பர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் பண்ணி ஃபெச் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த 6 நம்பருக்கு உண்ட ஓடிபியை பார்த்து அப்படி டைப் பண்ணுங்கள். அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, கோஸ்ட் இமேஜ், நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், QR கோட், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதற்கு இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் வரும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா PDF ஃபார்மெட்டில் இந்த ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் ஆகிருக்கும். இதை உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.